என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கு வணக்கம். சூழ்ச்சிகளால் நம்மை வீழ்த்த நினைத்தவர்களின் மக்கள் விரோத செயல்பாடுகளால் சொல்லனா வேதனைக்கு பிறகு காஞ்சிபுரம், புதுச்சேரி, ஈரோடு என 3 மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நாம் கண்டோம். அதிலும் ஈரோடு மக்கள் சந்திப்பிற்கும் இந்தியாவின் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்கப்படாத எண்ணிலடங்கா நிபந்தனை. அதிகார முகமூடியின் எண்ணங்களே நிபந்தனைகளாகவும் நெருக்கடிகளாகவும் நம்ம வைக்கப்பட்டன. அத்தனையும் அனாயாசமாக எதிர்கொண்டு வெற்றிகரமாக நம் மக்களை சந்தித்து அவர்களுக்காக குரல் கொடுத்து விட்டு வந்தோம். நம்மை முடக்க நினைத்தவர்கள் மக்கள் நம்முடன் முன்னை விட அதிகமாக அதீத பாசத்துடன் ஆணித்தரமாக அணிவகுத்து நிற்பதை பார்த்து எலிபிதுங்கி தங்கள் மூளைத்தெறி முடங்கி முனகத் தொடங்கினர். நமக்கு எதிராக தலையங்கம் என்ற பெயரில் விலையங்கம் எழுதியதும் அவர்கள்தான். நம்மால் கூட்டம் சேர்க்க இயலாது என்று எழுதிய அவர்களே கூட்டம் சேருகிறது என்று எழுதினர். முரசொலியாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் எழுதியது முரநிலையாக மாறிப்போனது. இதை பார்த்து மரணியில் கிடக்கும் அவர்களின் பழைய பேனா பகடி செய்து சிரிக்கிறது. தாங்கள் தெரிந்தே இட்ட கையெழுத்தை தெரியாமல் இட்டு விட்டதாக தகிடுதத்தம் செய்த முரண்களின் முன்னேற்ற கழகத்தினர் நம்மீது அவதூறு பூசலாம் என்ற நப்பாசையில் தாங்கள் முகமூடியை தாங்களே கலட்டி கொண்டனர். அவர்கள் கட்சியின் தலைவரான முதல்வரே பழைய அடிமை புதிய அடிமை என்று ஊடகமாக பேசி யார் மீதோ கல்லெறிவதாக எண்ணி களி புரிகின்றார். பாவம், அவர்கள் தங்கள் வீட்டு நிலைக்கண்ணாடி முன்புதான் என்று பேசுகிறோம் என்பதை ஏனோ மறந்துவிட்டு குறைந்தபட்ச செயல் திட்டம் என்றெல்லாம் மக்களை குழப்பி 1999 முதல் 2003 வரை தாங்கள் அடைக்கலமாகி முதல் அடிமையாக இருந்து தமிழ்நாட்டில் தாமரை மலருக்கு தரிசனம் செய்து தாங்கள் இருந்த இடத்தை மறைக்க முடியாமல் மனத்தில் இருந்ததை ஒருவிதம் மறதியால் பேசியிருக்கலாமோ? காரணம் எதுவாயினும் கொண்டையை மறைக்க இயலாமல் குட்டு வெளிப்பட்டு விட்டது. வலியெங்கும் வாஞ்சையுடன் நின்று நம் மக்கள் நம்மை வரவேற்பதை பார்க்கும்போது அவர்களுக்கு வாக்குச்சாவடி முன்பு இதே போல அணிதிரண்டு வந்து நமக்காக நிற்பார்கள், நமக்கே வாக்களிப்பார்கள் என்பதை எண்ணி எண்ணி இப்போதே குமைச்சல் அடைகின்றனர். அதிலும் குறிப்பாக இளைஞர் பெருங்கூட்டமும் பெண்கள் பெரும்படையும் நம்முடன் மனதளவிலும் உறுதியாக இணைந்துவிட்டனர். அதை ஆழமால் அறிந்ததால் தான் அவர்கள் விவகாரமாக பேச வைக்கிறது. இனி அவர்களையும் இயேசுகளையும் ஏகலையும் பேசுகளையும் புறந்தள்ளி மக்களுடன் மக்களாக இணைந்து களமாடுவதில் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் என்றாலே தகுதிமிக்க, தரமிக்க, இராணுவ கட்டுப்பாடு மிக்க, கண்ணியமிக்க அரசியல் போர் பெரும்படை என்பதை தரணிக்கு உணர்த்த வேண்டும், உணர்த்தியே ஆக வேண்டும். நம் அரசியல் மற்றும் கொள்கை எதிரிகளின் நரித்தந்திர சூழ்ச்சிகளை ஆழமாக புரிந்து உணர்ந்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்கும் நாம் எப்போதும் களத்தில் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்குரிமை உள்ளவர்கள் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் உறுதியாகிவிட்டதா என்று பார்க்க வேண்டும். உறுதியாகவில்லை எனில் அவர்களின் வாக்குரிமை உறுதியாக நம் கழகத் தோழர்கள் விரைந்து உதவிட வேண்டும். புதிய வாக்காளர்களில் ஒருவர் கூட விடுபடாமல் பார்த்து பார்த்து சேர்க்க வேண்டும். தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு வாக்கும் நமக்கு முக்கிய பொக்கிஷம். அந்த வாக்குகள் அனைத்தும் தாவேகாவிற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். இச்சூழலில் நாம் ஏற்கனவே சொன்னது போல செய்மொழியே நமது அரசியலுக்கான தாய்மொழி. அதை மனத்தில் கொண்டு தொடர்ந்து களமாடுங்கள், தொய்வின்றி களமாடுங்கள், இப்போதே துரிதமாக களமாடுங்கள். விவேகம் இன்னும் விசாலமாகட்டும். வாகை சூடுவோம், வரலாறு படைக்கும். தமிழக வெற்றி கழகம்.